50 வயது மேலே உள்ளவங்களுக்கு கேன்சர், ஹார்ட் அட்டாக், அதேபோல சிறு குழந்தைகளுக்கு கை, கால் செயலிழப்பு இது எல்லாத்துக்கும் காரணம் நாம சாப்பிடும் அரிசியில உள்ள அர்சனிக் கன்டென்ட் தான். நாம அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்த இந்த ரைஸ் பிளான்ட்ஸ் வந்துட்டு இன்டேக் பண்ணும். அப்ப அந்த ஆர்சனிக் வந்துட்டு அந்த அரிசியில போய் அதில உட்கார்ந்திருக்கும். அப்ப அந்த அரிசிய நாம வந்து வேக வைத்து சாப்பிடும்போது, அந்த ஆர்சனிக் கன்டென்ட் நம்மளுடைய உடம்புக்குள்ள போகுது. அப்ப அந்த ஆர்சனிக் கன்டென்ட்ட நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப அத ரிமூவ் பண்றதுக்கு ஒரு 3 முக்கியமான மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா, சிறு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட்டா அந்த அரிசிய 6, 7 தடவ கழுவணும். கழுவுனதுக்கு அப்புறம் தான் அத யூஸ் பண்ணணும். அதுல கொஞ்சம் ஆர்சனிக் ரிமூவ் ஆயிரும். அதேபோல அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிலிங் சோக் மெத்தட். நல்ல அரிசிய ஒரு 3 மணி நேரம் அத ஊற வச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா அத பாயில் பண்ணணும். அதேபோல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊத்தி, அத நாம பாயில் பண்ணணும். ஸோ அப்படி பாயில் பண்ணும்போது ஒரு 60% அர்சனிக்க நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதிக நாளு நம்ம இந்த ரைஸ வந்து யூஸ் பண்றதுனால தான் இந்த மாரி கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஸோ இந்த மாரி மெத்தட்ல அதாவது அரிசிய நல்லா வாஷ் பண்ணி, அதாவது அதிக தண்ணி ஊத்தி நம்ம அத பாயில் பண்ணும்போது, இந்த ஆர்சனிக் கன்டென்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த நோயிலிருந்து அதாவது கேன்சர், இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்மளால தடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க இந்த அரிசிய வேக வைத்து சாப்பிட்டு பாருங்க.